முழிச்சோன்னே எந்திரிச்சிட்டிங்கன்னா அது முதல் வெற்றிங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க, 10 மார்க் போட்டுக்கோங்க. குளிச்சிடுறோம். காலையில் எந்திரிச்சு குளிச்ச எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க, உமன் உட்பட மேன் உட்பட. சோம்பல் அப்படிங்கிறது குளிக்காமல் இருந்தால் உடனே சோம்பல் வந்துடும். வீட்டில் இருந்து ஒரு பாராட்டோட வாங்க. வீட்டில் சம்சாரத்திட்ட பாராட்டு வாங்கிட்டீங்களே வெற்றி தான். வணக்கம். இப்போ நம்ம முயற்சி பற்றி கொஞ்சம் பேசணும். செல்வம் சேர்ப்போம் அப்படின்னா முயற்சி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது. முயற்சிக்கு நம்ம நிறைய பயிற்சியெலாம் எடுக்க வேண்டியதில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெற்றினே கணக்கு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தூங்கிட்டு இருக்கோம், முழிச்சிடுறோம். முழிச்சோன்னே எந்திரிச்சிட்டிங்கன்னா அது முதல் வெற்றிங்க. உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க, 10 மார்க் போட்டுக்கோங்க. யாரும் சரி, முழிப்பு வந்த உடனே எந்திரணும். விழிமின் எளிமின், இது விவேகானந்தரோட வாக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? விழித்த உடனே எந்திரிச்சிடணும். அது முதல் வெற்றி, அதுக்கு ஒரு மார்க். சரி, எந்திரிச்சிடணும். என்ன செய்யணும்? உங்களோட படுத்த வாயை சுருட்டணும். பெட்டில் படுத்துட்டிங்கன்னா நீங்கள் மேலே போத்திருந்த பெட்ஷீட்டை சுருட்டணும். தலையணை கரெக்ட் பண்ணணும். மெத்தை விரிப்பை சரி பண்ணணும். நல்லா மடித்து உரமாக வச்சிடணும். இது உங்களுக்கு 2வது வெற்றி. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எத்தனை வெற்றி அடையணும் அப்படிங்கிறது இது மினிமை, சின்ன வெற்றி. இந்த வெற்றியை நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கடுத்து நேராக என்ன பண்ணணும்? பல் தேய்க்கிறோம், காலை கடன்களை முடிக்கிறோம், குளிச்சிடுறோம். காலையில் எந்திரிச்சு குளித்த எல்லாருமே வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க, உமன் உட்பட மேன் உட்பட. சோம்பல் அப்படிங்கிறது குளிக்காமல் இருந்தால் உடனே சோம்பல் வந்துடும். உங்களுக்கு குளிச்சிட்டிங்கன்னா பசி வந்துடும். பசி வந்துச்சுன்னா அது பசியை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கிச்சன் போவோம், காஃபி வச்சுக்கோ, நம்மளே குடிச்சிக்குவோம். அப்புறம் பேப்பர் இருந்தால் பேப்பர் படிப்போம். அப்படி ஒன் பை நம்ம வேலையை ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு முதல் வெற்றி உங்களோட முழிச்சோன்னே எந்திரிக்கிறது, பெட்ஷீட்டை மடித்து வைக்கிறது, பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, காலை கடன்களை முடிக்கிறது, குளிக்கிறது. இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 100 மார்க் ஜெயிச்சிட்டிங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு முயற்சி வந்துருச்சு. எந்திரிக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, அதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க. பெட்ஷீட்டை படிக்கணும்னு முயற்சி பண்ணீங்க, அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. அப்போ சின்ன சின்ன சக்ஸஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்க தயாராகிடும். அப்போ நீங்கள் பெரிய வெற்றியை நோக்கி பார்க்கணும். ஒரு சாதாரணமாக பூம்பு மாடு விற்கிறவங்க எடுத்துக்கோங்களேன். அது ஒரு மாடு இன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டில் 50,000த்துக்கு குறைச்சி ஒரு மார்க்கெட்டில் மாடு வாங்க முடியாது. அந்த மாடை வாங்கி அந்த மாட்டுக்கு ஒரு பெட்ஷீட் போட்டு, அதுக்கு மேலே துணி போட்டு, அதுக்கு மேலே சாமி வச்சு, அந்த கொம்புக்கெல்லாம் பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி, அந்த மாட்டுக்கு காலெல்லாம் மஞ்சள் பூசி அவர் ஒரு கடமை செய்கிறார். அவர் கடமை எவ்வளோ செவனே செய்கிறார் பாருங்களேன். அதிலேருந்து அவர் நேராக மாட்டை கூட்டிகிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கணும்? பஸ்லேருந்து வர முடியாது. எங்கே இருந்தாலும் ஒரு மாட்டை கூட்டிகிட்டு வந்தால் நடந்தே தான் வரணும். அவர் தாராபுரத்துலேருந்து கிளம்புறாருன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் நடந்தே தான் வர்றார். அப்போ நடந்து இங்கே என்ன பண்ணுறாரு? ஒரு வீடுக்காக நடக்கிறார், கிலோமீட்டர் கணக்கு நடக்கிறார். அவர் யாசகம் தான் கேட்குறார். ஆனால் யாசகத்துக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறார்? ஒரு பெரிய அசட்டை வைக்கிறார். ஒரு கொள்முதல் போடுறாரு. 50,000 ஒரு மாடுன்னா 25,000 குறைஞ்சபட்சம்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு அந்த மாட்டுக்கு எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடமாக பாட்டு பாடுறாரு, மேளம் அடிக்கிறாரு, பணத்தை வாங்குறாரு. அப்போ இப்படி போயிட்டே இருக்கார். அவரோட முயற்சிக்கு எல்லையே கிடையாது. தொடர் உழைப்பு, ஒரு முயற்சி, உழைப்பு, முதலீடு போடுறாரு. சாதாரண தொழில், சாதாரண பார்த்தீங்கன்னா யாசகம் தான் இப்போ கேட்குறாரு. அந்த யாசகத்துக்கு அவர் எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக இருக்கிறார். குளிக்கிறாரு, நல்லா அவரே தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கிறாரு. அவ்வளோ முயற்சி எடுத்து அந்த பூமம் மாட்டுக்காரரை பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்பாரிச்சிட போகிறார். மிஞ்சி போன வேலைக்கு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கும். ஆனால் அவர் போடுற எஃபர்ட் பார்த்தீங்களா? அதனால் ஒவ்வொருத்தர் சின்ன சின்ன வியாபாரங்கள், சின்ன தொழில் எல்லாமே நீங்கள் முயற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயங்கள். வீட்டிலேருந்து ஆரம்பிங்க. வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு வெற்றியாக ஒவ்வொரு படியாக நோக்கி நடந்து நீங்கள் உங்களோட உச்சத்தை எட்டணும். உச்சத்தை எட்டுறதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருத்தர் நன்மதிப்பு வரணும். வீட்டிலேருந்து வெளியே வரும்போது முதல்ல சம்சாரத்திட்டையோ அம்மாட்டையோ, அம்மா போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லணும். அவங்க போடுற டிஃபனை முறைக்காமல் சாப்பிடணும். சாப்பிட்டிங்கனாலே பெரிய வெற்றி தான். அவங்க எதுக்கு முணுமுணுப்பு இல்லாமல் அவங்க கொடுக்குற சாப்பிட்டுட்டு அம்மா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அம்மாவோட மனசு குளிரும். சீக்கிரம் போயிட்டு வாயாம்பாங்க. சம்சாரம் இருந்தாங்கன்னா உடனே அம்மா நல்லா இருக்கு, நீங்கள் பூரி போட்டிங்க, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு தட்டி கொடுத்துட்டு வீட்டிலேருந்து ஒரு பாராட்டோடு வாங்க. வீட்டில் சம்சாரத்திட்ட பாராட்டு வாங்கிட்டீங்களே வெற்றி தான். வாழ்க்கையில் நிச்சயமான வெற்றி அது. அப்போ அவங்ககிட்ட ஒவ்வொரு வெற்றியாக நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் வெற்றி. வெளியே வரும்போது யார்கிட்டையுமே வண்டி விட்டு வரும்போது எவனையும் முறைக்காமல் திட்டாமல் உங்கள் அலுவலகத்துக்கு போயிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி. டிராஃபிக்கில் இங்கே ஒருத்தர் உங்களை கிராஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா ஏதோ எதிரி பார்த்துற மாதிரி பார்க்காதீங்க. ஏதோ அவர் போகிறாரு, நம்ம போகிறோம், அவ்வளோதான். வேகமாக போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பிடணும், அதுவும் கிடையாது. அப்போ நீங்கள் அலுவலகம் போய் சேர்ந்துட்டிங்கன்னா இன்றைக்கி உள்ள டிராஃபிக்கில்
வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா லைஃப் சேலஞ்ச். யாரையும் இடிக்காமல், யார்கிட்ட திட்டு வாங்காமல், நீங்களே யாரும் திட்டாமல் போயிட்டீங்க அப்படின்னாலே அன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கப்புறம் நீங்கள் முதலாளி கொடுக்குற வேலைகள், அந்த வேலையை முடிச்சிடுறீங்க. முடிச்சுட்டு மறுபடி வீட்டுக்கு வர்றீங்க. ஒரு வேலைக்கு போயிட்டு முடித்து முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கி நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான வெற்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் செல்வத்தை சேர்க்குறீங்க, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. இதே மாதிரி தான் சிறுதொழில் செய்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் நம்மளோட வெற்றியை அதிகாலை விடியும் போதே நீங்கள் வெற்றியை உருவாக்கிடணும். முழிப்பு வந்துட்டு மறுபடியும் பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி ஒரு நாள் ஆரம்பிக்கிறது, நாளையிலேருந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ முதலில் எந்திரிச்ச உடனே முழிப்பு வந்தோன்னே எந்திரிச்சிருங்க. எந்திரிச்ச உடனே பெட்ஷீட்டை மடிச்சிருங்க, பாயம் மடிச்சிருங்க, நீட்டாயிரும். அதுக்கப்புறம் உங்களை படுக்கணுங்கிற எண்ணமே வராது. இதை செல்வம் சேர்க்கறதுக்கு இது முதல் படி. இதை தினமும் சேருங்க. பணம் வந்து குமிஞ்சிட்டே இருக்கும். யார் தடுத்தாலும் இந்த பணத்தை பணம் வரவை உங்களால் தடுக்கவே முடியாது. நிறைவு செய்கிறேன். நன்றி.